ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎம் பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம். இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமாக இப்போது பேசு பொருளாக இருப்பது பரந்தூர். திரு விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு மீண்டும் அது ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு வந்திருக்கு. பரந்தூர் விமான நிலையம் வேண்டுமா அப்படின்றத தாண்டி விமான நிலையம் தமிழ்நாட்டிற்கு முதல்ல தேவையா? ஏங்க, விமான நிலையம் பணக்காரங்க போகிற விஷயம் தானேங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் விவாதம் அது பார்த்தோன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பலதரப்பட்ட விவாதம் போயிட்டுருக்கு. முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு பொருளாதார வல்லுநராக நீங்கள் இதை பார்க்கக்கூடிய விதம், ஒரு விமான நிலையத்தின் தேவை ஒரு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு எப்பேற்பட்ட அவசியத்தை அது கொண்டிருக்கிறது? அருண், இது ஒரு விவாத பொருளாக இருக்குங்கிறதே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. 2025 ஓகே, நம்ம புது விமான ஏர்போர்ட் தொடங்கி 25 வருஷம் ஆச்சு. நான் பார்த்தேன், கொச்சின்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. 1998 1999 தொடங்கினாங்க அது. ஓகே, அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்தது இன்னும் 2001, இன்னும் 2011 2014 அப்படின்னு. அதாவது நான் சொல்றது பிபிபி மோட்ல வந்தது. முன்னாடி ஏர்போர்ட் அத்தாரிட்டியில இருந்தது. அப்புறம் அது ஏரோட்ரம்ஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஓட்டிருந்தாங்க. அதெல்லாம் நடந்தது, பலவித மாடல் இருந்தது. பட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தது. ப்ரைவேட் செக்டர்ல பிபிபி மாடல் 25 வருஷம் ஆயிடுது. இப்போ ராம் மந்திர் கட்டினாங்க அயோத்தியாவில். அது கூடவே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் கட்டினாங்க. ஏன்னா அது தேவைப்படுறது. இப்போ ராம் மந்திருக்கு மக்கள் பார்க்கணும்னா அப்படின்னா. ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. வெறும் நடுத்தர மக்கள்லேருந்தும் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஒன்றும் பணக்காரங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது இப்போ. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கோங்களேன். இப்போ சென்னை ஏர்போர்ட் 2.2 கோடி மக்கள் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க போன வருஷம். ஓகே, அதே பெங்களூர் 2010 ஆரம்பிச்சுது. அப்போ அந்த அளவுக்கு கிடையாது சென்னை அளவுக்கு. சென்னை பெங்களூரோட நிறையா இருந்தது ட்ராவலர்ஸ். ஓகே, இப்போ பெங்களூர்ல 4 கோடி, அதாவது டபுள் மடங்கா இருக்கு சென்னையோட ஏர்போர்ட் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ தொடங்கினது. ஹைதராபாத் ஆல்மோஸ்ட் சென்னை அளவுக்கு இருக்கு. ஹைதராபாத் என்னாச்சுன்னா நல்லா வந்திருந்தது. அதோட துரதர்ஷனம் என்னாச்சு, தெலுங்கானா எஜுகேஷன் ஆரம்பிச்சது அந்த ஏர்போர்ட் வரும்போதே, இதுவும் அதோட சேர்த்து. அதனால அது கொஞ்சம் பாதிப்பாயிடுது. இல்லைன்னா அதுவும் நல்லா வந்திருக்கும் பெங்களூர் அளவுக்கு. ஓகே, டெல்லி பார்த்தீங்கன்னா 7.5 கோடி பேசஞ்சர்ஸ். அது இப்போ தமிழ்நாடு 2.25 கோடி, அது 7.5 கோடி. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வித்தியாசம்னு. அதே மாதிரி பாம்பேயும். ஸோ நீங்கள் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏர்போர்ட்டாக பார்க்காதீங்க. முன்னாடிலாம் ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கும், வெளில வந்துடும். இப்போ அதை சுற்றி உடனே ஒரு ஏரோ சிட்டின்னு ஒன்று வந்துடுது. ஓகே, டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஏரோ சிட்டியே இதுக்கு எவ்வளோ ஏரியா இருக்கோ அந்த அளவுக்கு ஏரோ சிட்டியும் டெவலப் ஆயிருக்கு. அங்கேயே ஒரு 11 ஹோட்டல் இருக்கு. ஓகே, 15 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க அங்க. ஓகே, ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டிங்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வேலை வாய்ப்பு வந்திருக்கும் அதில். ஓகே, எவ்வளோ இன்ஜினியர்ஸ், எவ்வளோ ஒர்க்கர்ஸ் அதில் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒட்டுமொத்தம். அதே மாதிரி பெங்களூரில் இப்போ தேவனஹள்ளியை சுற்றி ஒரு டிஃபென்ஸ் காரிடார்னு வருது, ஏரோ சிட்டின்னு வருது. ஓகே, எலக்ட்ரானிக் காரிடார்னு வருது, வேர் ஹவுசிங்லாம் வருது இப்போ. ஓகே, அவ்வளோலாம் வரும்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட பொட்டென்ஷியல் ரொம்ப ஹியூஜ். வெறும் ஏர்போர்ட் மட்டும் ட்ராவலர்ஸ்க்காக கிடையாது. இப்போலாம் அதை சுற்றி நிறையா ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அது மாதிரி ஆயிட்டுருக்கு இப்போ. ஓகே, அதே மாதிரி அதில் நம்ம பின்தங்கி நாய்டா எடுத்துக்கோங்க, ஜோவர் எங்கேருந்தோ. டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 7 கோடி. பட் ஜோவர் நாய்டாவில் 7 கோடி அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸோ 20,000 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் ஒரு ஏரோ சிட்டி ஒன்று வருதுக்கு, கிரேட்டர் நாய்டா தாண்டி ஜோவர்னு ஒரு இடத்துல. ஓகே, அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டெசர்ட் கிடையாது, அதுவும் நல்ல ஃபர்டைல் ஏரியா தான். பட் அங்கே தொடங்குறாங்க. ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, அதாவது அத்தியாவசியமான ஏர்போர்ட்னு தனியாக பார்க்காதீங்க.
அதோட சேர்த்திங்கன்னா அதில் வர எம்ப்ளாய்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் நம்ம. ஓகே, இது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இது ஏன்னா, பட் அவங்க தெரிஞ்சுட்டே பண்ணுறது தான் இதெல்லாம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு 5000 ஏக்கர் நீங்கள் வந்து சென்னைக்கு தேவைப்படுறது வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டு 1500 ஏக்கர் வேணால் அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம். அங்கே ஒரு ஏக்கர் எவ்வளோ இருக்கும்? 1 கோடி இருக்குமா லேண்ட்? அங்கே லேண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? மேல் 2 கோடி 3 கோடி. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ அங்கே வந்து எந்த பயிரிட்டா 3 கோடி 5 கோடிக்கான விளைவு வரும் சொல்லுங்க. நாங்கள் வந்து வெய்டூரியமாக போட போறீங்க. அங்கே எந்த பயிருக்கு வராது. ஐ மீன் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் சென்னைக்கு வெளியிலேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அது எக்கனாமிக்கலே கிடையாது. அது அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சரில் ரிட்டர்ன் வரல எப்படி வரும்? ஏன்னா நீங்கள் வந்து அது அக்ரிகல்ச்சர் தகுந்த லேண்ட் இல்லை. அது இன்னும் லேண்ட் வேல்யூவே 3 கோடி 5 கோடின்னு வரும்போது அவங்களுக்கு எங்கேருந்து இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் வரும்? ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் திருப்பி பட் இதில் அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு விவசாயம் அப்படின்றது ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயமும் கூட இல்லை. கரெக்ட், எமோஷனலாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தது வச்சுக்கோங்க. அவங்க வர காம்பன்சேஷன் வச்சு கொஞ்சம் தள்ளி போய் செங்கல்பட்டில் வாங்கினா கூட இன்னும் 1 ஏக்கருக்கு 10 ஏக்கர் வாங்கலாங்க. உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட்னா. பட் அவங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அங்கே தான் இருப்பேன்னா சப்போஸ் என்னோட லேண்ட் ரன்வேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் தரமாட்டேன்னு உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஓகே, அங்கே தான் இருக்கணும். அதுக்கு தான் வந்து ஒரு ஆக்டருக்கு யூஎஸ்லலாம் கூட அது மாதிரிலாம் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது எசென்ஷியல் சர்வீஸ் இதுக்கெல்லாம் வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது போது அவங்க அக்வயர் பண்ணலாம். ஒன்லி திங் எக்கனாமிக் வேல்யூ கொடுத்துடணும் அதுக்கான காம்பன்சேஷன். அதுக்கு நான் இன்ஃபேக்ட் ஒரு 2 சஜஷன் சொல்ல விரும்புகிறேன் அண்ணாமலைக்கும் கவர்மெண்ட்க்கும். பிஜேபி அண்ணாமலையோ இல்லை விஜய் சார் என்ன பண்ணலான்னா, அங்கே இருக்காங்கல்ல அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ், அவங்களெல்லாம் ஒரு சென்சஸ் எடுத்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த உதவியெல்லாம் போகிற மாதிரி செஞ்சு, அவங்களுக்கு அந்த பணம் காம்பன்சேஷன்லாம் போகிற மாதிரி செஞ்சு அவங்களே திருப்பி ரிஹாபிலிட்டேட் பண்ணுறது, இன்னும் அவங்களுக்கு ஒரு யூனிட் போட்டு கொடுத்தோ இல்லை ஏதாவது கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணியோ அது மாதிரி அவங்கள இன்னும் நல்லா வரவழைக்கலாம். அவங்க அது ஒரு சர்வீஸ் பண்ணலாம். அது ஒரு நான் வந்து உங்களோட சேனல் மூலமாக நான் அண்ணாமலை பிஜேபிக்கு விஜய்க்குலாம் சொல்ல விரும்புகிறேன்னா. 2வது கவர்மெண்ட்க்கு நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, நீங்கள் இது மட்டும் என்ஷூர் பண்ணிட்டா போகிறோம், கரெக்டாக இந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு போகணும். நடுவில் இன்டர்மீடியரிஸ் அக்ரிகேட்டர்ஸ் அவங்களாம் வந்து அதை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க நடுவில். அதனால தான் இது வெறுப்பு வருதே தவிர அது வந்து ஏர்போர்ட் கொடுக்கறதுனால கூட அவ்வளோ வெறுப்பு இருக்கும்னு எனக்கு தோணல. இன்னொரு விஷயமும் வந்து அந்த ஊர் மக்கள் மத்தியில் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க பரந்தூர்ல ஏர்போர்ட் கொண்டுன்றது அந்த ஏர்போர்ட் பொருளாதார வளர்ச்சி அதையெல்லாம் தாண்டி பரந்தூர் அந்த விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வாங்கியிருக்கு. அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஆளும் வர்க்கத்துடன் தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனம். ஸோ ஏர்போர்ட் வருவதன் மூலமாக அந்த இடத்துடைய மதிப்பு உயரும். ஸோ இவங்களோட பிளானே வந்து இட்ஸ் நாட் அபவுட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், ஆல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், எல்லாமே வந்து தவறான நோக்கத்தோட தான் இதை பண்றாங்க அப்படின்ட்டு இந்த மேட்டர் பொறுத்தவரையில் ரொம்ப எக்ஸலண்டா டீல் பண்ணிட்டு வந்து கொச்சின் ஏர்போர்ட் 1998ல அவங்க கரெக்டாக அவங்களுக்கு வேறு சேர வேண்டிய பணத்தை வந்து சேர்த்தாங்க. இது மாதிரி அக்ரிகேஷன்லாம் நடக்கலை. இது வந்து தமிழ்நாட்டில் தான் இது மாதிரி நடக்குது. இல்லை என்ன பிரச்சனைன்னா அருண், தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டாக பார்க்குறாங்களே தவிர ஒரு உற்பத்திக்கோ இல்லை தமிழ்நாடு ஜிடிபி அதிகரிக்கணுங்கிறது பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு ரியல் எஸ்டேட்டாக தான் பார்க்குறாங்க. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும், அவங்களோட நோக்கே அப்படி தான் இருக்குது, ரியல் எஸ்டேட்டாக தான் இருக்குது. ஏன் அந்த பிரச்சனை டெல்லியில் வரல? ஏன் அந்த பிரச்சனை வந்து பெங்களூரில் வரல, ஹைதராபாத்தில் வரல? அதெல்லாம் இன்னும் நல்லா டீல் பண்ணலாம். இன்னொரு சஜஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன் டிஎம்கே கவர்மெண்ட்க்கு உங்கள் சேனல் மூலமாக. என்ன தெரியுமா பண்ணலாம் இவங்க? இப்போ வந்து 1 கோடி லேண்ட் இருக்குது வச்சுக்கோங்க, அக்ரிகேஷன்லாம் வாங்கி இப்போ கவர்மெண்ட் 5 கோடி கொடுக்கறது வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இந்த பழைய ஓனர் இருப்பாங்கல்ல, லாஸ்ட் 1 இயரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஓனர் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு 25% வேல்யூ போகிற மாதிரி பண்ணிடணும். ஓகே, அப்படி இருந்தது வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், இவங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும். அக்வயர் பண்ணிட்டு நான் வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இது மட்டும் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, எல்லா ஃபார்மர்ஸும் இந்த லைன் விற்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இதுலேயும் நடந்து அமராவதிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. அப்போ அந்த கேபிட்டல் சிட்டி வரும்போது கண்ணாப்பின்னான்னு ஏறித்து அப்போ லேண்ட்லாம், அப்புறம் அது இல்லைன்னு திருப்பி கண்ணாப்பின்னான்னு இறங்கித்து. அது மாதிரி ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் மாதிரி ஆயிடுது. ஏன் அது மாதிரி ஆகுது ஸ்பெகுலேஷன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபோசல் வந்தது ஸ்ரீபெரும்புத்தூர்ல 1998ல. ஐ திங்க் கலைஞர் அப்போ முதல்வராக இருந்தார் நினைக்கிறேன். அப்புறம் எவ்வளோ கவர்மெண்ட் வந்துட்டு போயிட்டு இன்னும் இது நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்னா அங்கே லேண்ட் ஏறும், திடீர்னு பரந்தூர்னா அங்கே லேண்ட் ஏறும். இவங்க தான் அதுக்கு வித்துடுறது. இது மாதிரி இன்னும் தூண்டுதலே இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் டிலேஸ்லேருந்து தான் வருது.
குயிக்காக டிசைட் பண்ணிட்டு பேர்னா இதெல்லாம் ஆயிருக்கவே ஆயிருக்காது. அந்த இதுவரை அதுக்கு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம், யார் வாங்கினாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த டெசிஷன் தெரிஞ்சது, ஓகே, எப்படி முடிஞ்சது. இன்னொன்று சொல்லிடுறேன், நான் நார்மலி இந்த அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு, லேண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு அப்படின்னு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஒரு 2-3 இடம் காமிக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் தான் அதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் feasibility test எடுப்பாங்க. பாலிட்டிஷியன்ஸ் டிசைட் பண்றதுல இவங்களும் டிசைட் பண்ணி, இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு நீங்க கோயம்பேடுலேயே வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் அங்க இருக்கிற இன்னும் காற்றழுத்தம், அப்புறம் இந்த டைரக்ஷன், அது இது எல்லாத்தையும் பொறுத்திருக்கு ஏர்போர்ட் அமைக்கிறது. ஓகே, கோயம்பேடு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணாங்களே, அது மாதிரி மீனம்பாக்கமே பரந்தூர் ஷிஃப்ட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு தலைவர் கூட சொல்லியிருக்காரு, ஐ மீன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே அப்படின்னு. மீனம்பாக்கம் வந்து இப்போ நெஞ்சு முட்டு இருக்கு அதோட டெவலப்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. ப்ளஸ் அதோட சுற்று வட்டார டெவலப்மெண்ட்டும் நடக்காது. ஏன்னா ஃபுல்லாக அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆக்குபைடு ஏரியாங்க, எல்லாத்தையும் இடிக்க முடியாது. நான் இந்த ஏரோ சிட்டி மாதிரிலாம் அங்கே கொண்டு வர முடியாது. ஓகே, இன்னொன்று, இன்னைக்கு நீங்கள் ஏர்போர்ட் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாம்பே டெல்லி மாதிரி வர 10 வருஷம் ஆகும் இந்த ஏரோ சிட்டி வரத்துக்கு. அதுக்கு இப்போ தேவனஹள்ளியே இப்போதான் அந்த டெவலப்மெண்ட்லாம் வருது. இப்போ லேண்ட்லாம் அங்கே வந்து இப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏரியான்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே தேவனஹள்ளி. ஓகே, அது எப்படி ஆச்சு? இப்போ ஒரு 10 வருஷம் டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் ஆச்சு. பட் இப்போ என்னாச்சு, எவ்வளோ டாக்ஸி டிரைவருக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ ஹோட்டல்ஸ் அங்கே வந்திருக்கு, எவ்வளோ ரியல் எஸ்டேட் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடந்துருக்கு தெரியுமாங்க. ஸோ இது ஒட்டு மொத்தமாக பார்க்கணுமே தவிர வெறும் ஒரு ஏர்போர்ட்டு, அங்கே 1500 அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஒரு 1000 ஃபேமிலி, அப்படி பார்த்தா அப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டுமே இன்னும் நடக்க சாத்தியம் இல்லை. பட் டிஎம்கேக்கு இப்போ ரியலைஸ் பண்ணிக்கணும், இவங்க தான் அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் இவங்களும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க 25 வருஷமா. ஸ்ரீபெரும்புத்தூர்ல அவங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏஐடிஎம்கேயும் இப்போ ஏஐடிஎம்கேயும் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். ஸோ இதனால் அவங்களோட ஒரு மாறுதல் வேணும்னு நான் வந்து விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்த டெவலப்மெண்ட் பற்றியோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியோ, இன்னும் சேலம் சாலை பற்றியோ, இல்லை டங்ஸ்டன் ஆல்சோ. நான் பிஜேபி டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கும்னு பார்த்தேன், பட் டிஎம்கேயும் ஐ மீன் பிஜேபியும் அதே ஸ்டாண்டர்ட் தான் எடுத்தது இந்த டங்ஸ்டனில். ஓகே, டெவலப்மெண்ட் நோக்கி தான் போனது. $1 trillion அது வந்து சப்சிடிஸ்னால வராதுங்க, அது மட்டும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. சப்சிடிஸ்னாலையும் வராது, சாராயத்தினாலையும் வராது. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால தான் வரும், இண்டஸ்ட்ரினால தான் வரும். ஓகே, அதுக்கு என்ன இன்னும் வழியோ அது பண்ணியும். இன்னைக்கு நீங்கள் வந்து நாய்டா இந்த நோக்கியா இன்னும் ஐ மீன் ஃபோர்டோ ஹுண்டையோ தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, காமராஜர் அன்னைக்கு வந்து ஆவடி, இன்னும் அம்பத்தூர், பாடி அதெல்லாம் வந்ததுனால தான், அதுலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் வந்தது, அதுலேருந்து ஆட்டோமொபைலே வந்தது, அதுலேருந்து தான் இப்போ இன்னும் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்க. அது மாதிரி தென் வி பிகேம் டெட்ராய்ட் ஆஃப் இன்னும் இந்தியா ஏஷியா அப்படின்றோம் நம்ம சென்னையை. அதுக்காக ஒரு புது போர்ட்ரஸ்டே வந்திருக்கு, இன்னும் எக்ஸ்போர்ட் ஆஃப் இதுன்னு. ஸோ அது மாதிரி நல்ல ஸ்கோப் இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாடு, பெங்களூர் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு, தமிழ்நாடு என்னைக்கும் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் ரெண்டுமே வந்து சென்னை ஓவர்டேக் பண்ணிட்டு. இன்ஃபேக்ட் இப்போ என்னன்னா, இப்போ சேலம், கோயம்புத்தூர் அங்கே எங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெங்களூருக்கு வந்து ஏறிடுவாங்க ஃப்ளைட்டு. ஓகே, அங்கே போய் சென்னைக்கு எதுக்கு போகணும், ஏன் கொச்சின் போயிடுறாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஓகே, கொச்சின் கூட பெருசாக வந்துட்டு. நான் லாஸ்ட் மந்த் தான் போனேன், ரொம்ப பெருசாகிடு. ஒரு 7-8 இயர்ஸ் கழிச்சு போய் பார்த்தேன் நான். ரொம்ப பட் மீனம்பாக்கம் பாருங்க அப்படியே தான் இருக்குது, அப்படியே இருக்குது. இந்த உள்ளமைப்பு, வெளி அமைப்பு எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்குது, ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது, அதெல்லாம் சரி. பட் மொத்தம் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அதிகரிக்கலாங்க. பெங்களூர் ஏர்போர்ட் 2010 எப்படி இருந்தோம், புது ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி அப்படி இருக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேங்களேன், அதில் இருக்கிற பார்க்கிங் ஏரியா, ஸ்பென்சர்ஸ் காம்ப்ளெக்ஸில் அவ்வளோ பார்க்கிங் ஏரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மீனம்பாக்கம்ல இருக்கிற பார்க்கிங் ஏரியாவும் எங்கேயாவது நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் போனீங்க வச்சுக்கோங்க, மல்டிப்ளெக்ஸில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அங்கே அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டேக் தி மல்டி லேயர், அது மாதிரிலாம் முடியாது. ஆயிரக்கணக்கில் பாருணும், காரில் வரும், அப்புறம் ஒரு மெட்ரோ லிங்க் போகணும். இப்பே பாருங்களேன், நம்ம 20 வருஷம் தள்ளினதுனால, ஸ்ரீபெரும்புத்தூர் பரந்தூர் போனதுனால சென்னைக்கு 60 கிலோமீட்டர் ஆகுது இப்போ. ஓகே, ஒரு தடவை பாருங்க, அங்கே இறங்கி யாராவது டாக்ஸி பிடிச்சி இங்கே வரணும்னா எவ்வளோ டைம் ஆகும் அதுக்கு, ஏன்னா. ஸோ இப்போ அது மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அங்கேருந்து ஒரு மெட்ரோ விட போகிறேங்கிறாங்க பூந்தமல்லிக்கு. பூந்தமல்லியே 44 கிலோமீட்டர், மீனம்பாக்கம் ஏர்போர்ட் 60 கிலோமீட்டர் அங்கேருந்து. ஓகே, எதனால? இந்த 25 வருஷம் டிலேனால. யார் இப்போ இருந்தது கவர்மெண்ட்டு, எல்லாருக்கும் தெரியும் அது. யா
இதில் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தேவை இருக்குல்ல, சென்னை ஏர்போர்ட்டுக்கான தேவை, அந்த 2வது ஏர்போர்ட்டுக்கான தேவை புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் இம்பேக்ட் அப்படின்ற போது ஒரு நீங்கள் இப்போ சொன்னீங்க, பட் இந்த இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? ஒரு ஏர்போர்ட், ஒரு போர்ட், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போன்ற விஷயங்கள் வருவதால் எப்பேற்பட்ட பொருளாதார தாக்கம் ஒரு காமன் மேனாக வரும். இப்போ வந்து இது பரந்தூரில் வருதுன்னு வச்சுப்போம். பரந்தூரில் வருது அப்படின்னா அதை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மக்களுக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர், இது போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த ஒரு ஏர்போர்ட்னால அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் இம்பேக்ட் இப்படி இருக்கும். கரெக்ட். ஒன்று இப்போ நடக்கிற உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ டெல்லியில் ஜாவரில் அப்புறம் பெங்களூரில். ஓகே, இப்போ ஜாவர் ஏர்போர்ட்டில் 20,000 கோடியோ என்னமோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பெங்களூரில் வந்து அப்போ ஐ திங்க் இப்போ 10-15 வருஷம் முன்னாடி ஒரு 5,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ அங்கே அட்லீஸ்ட் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன் தேவனஹள்ளியில், பெங்களூரில். 1 லட்சம் கோடி? ஆமாம், 1 லட்சம் கோடி அங்கே வரத்துக்கு இன்னும் நிறைய இவங்களே ஐ மீன் ஒரு ஏர்போர்ட் வந்து அங்கே எம்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் அது ஒன்று வந்து ஆப்ரேஷன்ஸ், அங்கே அது ஒன்று வந்துன்னு இருக்கு. ஓகே, டிஃபென்ஸ் காரிடார் அங்கே வந்துன்னு இருக்கு சொன்னேன்னா. ஸோ ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்லீஸ்ட் இன்னும் 20-30 மடங்கு வரலாம் அது மாதிரி அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா. ஓகே, செகண்ட் திங் எம்ப்ளாய்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்னு, எவ்வளோ கேப் டிரைவர்ஸ் இருப்பாங்க அங்கே. ஓகே, அந்த ஏர்போர்ட் சுற்றியே நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய. அதில் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட்னா அட்லீஸ்ட் 20,000 பேர் அங்கே தொழில் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை சுற்றி ஒரு 5 எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர்னு வச்சா கூட 1 லட்சம் பேர் வேலை கிடைக்கலாம் அதை சுற்றி உங்களுக்கு. ஓகே, ப்ளஸ் அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வேற எங்கேயாவது இன்னும் பெங்களூர் கிட்ட பார்ப்பாங்க, இல்லை ஹைதராபாத் கிட்ட பார்ப்பாங்க, அது மாதிரி தான் பார்ப்பாங்க இப்போலாம். ஓகே, இன்ஃபேக்ட் நான் சந்திரபாபு நாயுடுவாக இருந்தால் நான் சென்னைக்கு வெளியிலேயே ஒரு ஏர்போர்ட் போட்டுருவேன் நான். ஓகே, எல்லா ஸ்ரீ சிட்டியில் அவர் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வீழ்ச்சிகள் இன்னும் போட்டாருன்னா எல்லா டிராஃபிக் அங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்புறம் அந்த பக்கம் டிராஃபிக் எல்லாம். ஓகே, இன்னொன்று நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட்டே பாருங்க. இன்னும் அருண், இப்போ வந்து டெவலப்மெண்ட்ல எங்க ஆயிட்டு இருக்கு சென்னைன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து காஞ்சிபுரத்தில் தான் டெவலப்மெண்ட்லாம் ஆயிட்டு இருக்கு இப்போ ஆல்ரெடி. ஓகே, அதே மாதிரி நான் நிறைய இந்த காஞ்சிமட் போகும்போது அது வழியாக போவேன். தாம்பரம் காஞ்சிமட் ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட் ஃபுல் டெவலப்மெண்ட் அங்கே ஆல்ரெடி. ஓகே, ஸோ நீங்கள் அங்கே ஏர்போர்ட் வந்தது வச்சுக்கோங்க, அங்கேருந்து வெள்ளூர் வரையில் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஏரியா. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லி ஒரு RRTS போடணும், அங்கேருந்து வந்து மீனம்பாக்கம்லேருந்தோ இல்லை வந்து இதுலேருந்தோ பூந்தமல்லியிலேருந்தோ வெள்ளூர் வரையில் ஒரு RRTS போட்டிருக்காங்க. இப்போ டெல்லியிலேருந்து மீரட் டு டெல்லின்னு போட்டிருக்காங்க. இன்னும் அது மாதிரி ஒரு இன்னும் 1/2 an hourல வெள்ளூர் போகிற மாதிரி ரேபிட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, அது மாதிரி வந்துட்டு குவிக்காக போயிடலாம் அது மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அந்த ஹோல் அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸில் டெவலப்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். சுற்று வட்டாரத்தில் பாருங்களேன், டெல்லியில் ஒரு 10-11 ஹோட்டல் வந்திருக்கு, ஆல் 5 ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்ஸ். ஓகே, ஸோ இப்போலாம் நாங்கள் டெல்லிக்கு போனால் என்ன பண்ணுறோன்னா அங்கேயே மீட் பண்ணிவிடுவோம், ஏர்போர்ட்லேயே மீட் பண்ணிவிட்டு அப்படியே வெளில திரும்பி வந்துடும். சிட்டிக்கு கூட போகிறது நிறையா பேர், இன்னும் அதுலேயே நிறையா சேவிங் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்குலாம். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது, நிறைய ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வருவாங்க, ஃபாரின் பிஸ்னஸஸ் வரும். ஓகே, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. அதனால எக்ஸலண்ட் பெனிஃபிட் இருக்கும். அது 5 ஸ்டார்லாம் ஷார்ட்டேஜாக இருந்ததுன்ட்டு பெங்களூரில் சென்னையில் தங்கிட்டு அங்கே நைட் திரும்பிடுவாங்க ஃப்ளைட்டில். ஓகே, அது மாதிரிலாம் நடக்கும். ஸோ இப்போ இங்கே ஏர்போர்ட் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பெங்களூரில் தங்கிட்டு இங்கே வந்துட்டு திருப்பி பெங்களூர் போயிடுவாங்க. இன்னும் இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்னா. இப்போ இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்ஸ் வந்து சென்னை விட பெங்களூருக்கு நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு நஷ்டம் தானே. அதுவும் என்ன சொல்கிறேன்னா, இப்போது 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் பெங்களூர் எங்கேயோ போயிடும். அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஃபேக்ட் நல்லா வந்துடும் இவங்களோட பெருசாக, அவங்க நல்லா பிளான் பண்ணாங்கன்னா. இன்னும் ஸோ நீங்கள் பண்ணலைன்னா யாராவது பண்ணுவாங்க, isn't it? I mean, அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு விதண்டாவாதம் எப்படி ஆர்கியூ பண்ணுவோம் நம்ம, ஏர்போர்ட்டே தேவையில்லை, ஓகே, அந்த ரோடே தேவையில்லை அப்படின்னா ஹவு டு கவுண்டர் ஆர்கியூ? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது சொல்லுங்கள், நான் வந்து புரிய வைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணுமா? நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அது நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். டெல்லி ஏர்போர்ட் வந்த அப்புறம் அதை சார்ந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு இன்னும் ஐ ஃபைண்ட் அவுட் சம் ஃபிகர் பண்ணலாம் அதெல்லாம். பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய கண் கூட பார்க்குற முடியுது. இவங்களாம் இன்னும் டெல்லி, பாம்பே, யூஎஸ்லாம் போகிறது இல்லையான்னு அவங்க. எமிரேட்ஸுங்க, இஃப் யூ லுக் அட் துபாய், அந்த ஏர்போர்ட்டை சுற்றியே எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்துடுது. இப்போ ஹோல் சிட்டி டெவலப் ஆயிருக்கு துபாய்.
அதுக்கு துபாய், இந்த எமிரேட்ஸ் தான் சென்டர், அந்த துபாய் தான் சென்டர், அதுக்கு அந்த ஹோல் ஏர்போர்ட் தான் சென்டர். ஏன்னா அது ஹப்பு மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாரும் அங்கே போயிட்டு தான் யூஎஸ் போகணும், அங்கே போயிட்டு தான் யூரோப் போகணும், அது மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் இது வந்தது, கட்டார் வந்தது, அப்புறம் அபுதாபி வந்தது. ஏன்னா இன்ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு அது விரும்பினார், அவரால் முடியல. அவர் வந்து ஹைதராபாத் வந்து ஹப்பா பண்ணணும்னு பார்த்தார் ஃபார் ஈஸ்டர்ன் ஏஷியாக்கே. இப்போ யாராவது துபாயிலேருந்து ஹாங்காங் போனோம்னா ஹைதராபாத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அது இன்னும் பண்ண முடியல. அப்போது இன்ஃபேக்ட் ஈவன் ஏவியேஷன் ஃபியூல் டேக்ஸ் கூட 0 இன்னும் கொண்டு வந்தார் அவர், கன்செஷன்லாம் கொடுத்தார். அப்போ அவருக்கு அந்த விஷயம் இருந்தது. அவர் அப்போ யாரும் கேட்கல ஏன் இது பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா இந்த கேள்விக்கு இடமே இல்லைன்னு நம்ம இது எப்படி இது ஒரு பிரச்சனை ஆகி இது ப்ரொட்டஸ்டும் ஆகி இது ஓடின்னு இருக்கு. இதனால என்னாச்சு, மக்களுக்கு இந்த டாக்ஸ் பேருக்கு தான் நஷ்டம். எதுனாகும், இப்போ 10,000 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னா அது 15,000 கோடி ஆகும். அதுக்கான ஏர்போர்ட் டேக்ஸ்லாம் நம்ம தான் கட்ட போகிறோம். நாளைக்கு யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம் அவங்க தான் கட்ட போகிறாங்க. ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும், அவங்களுக்கு இதுலேருந்து ஒன்றும் கிடைக்காது எக்ஸ்ட்ரா. ஓகே, மிடில் மேன் கெயின் பண்ணுவாங்க, யூனோ, அண்ட் தென் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு லாஸ் ஆகும். ஓகே, இவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் ஓட் எக்ஸ்ட்ரா வரும். பட் இவங்க மக்கள் புரிஞ்சுக்கணும், இதுல மக்கள் இதனால என்ன லாப நஷ்டம் நாங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி போட்டு பார்க்கணும், எதாவது இதனால என்ன ஆகுது அப்படின்ட்டு. இதில் வந்து நீங்கள் கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, அதிமுக இதில் டோன் டவுன் பண்ணி தான் இருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவாக இறங்கி பரந்தூர் விவகாரத்தில் பண்ணலை. ஏன்னா அவங்க இந்த பரந்தூர் விஷயத்தில் அவங்களுக்கும் ஒரு ஹேண்ட் இருக்குது. அண்ட் நாலு பின்ன அவங்க ஆட்சிக்கு வந்தால் இதை அவங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஸோ அதனால் அவங்க கிளைம் பண்ணுவாங்கனால இன்றைக்கி டோன் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை. பிஜேபி இதில் வந்து தொடர்ந்து நாடு முழுக்க வந்து வளர்ச்சி அப்படின்னு அரசியல் முன்னெடுக்கக்கூடிய பாஜக வந்து இதுலேயும் வந்து உங்கள் பரந்தூருக்கு ஆதரவான ஸ்டாண்டில் தான் இருக்காங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆதரவான ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. பரந்தூர் இல்லைனா வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வித்தவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு அதை நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி, பட் ஆனால் ஏர்போர்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்றாங்க. டிஎம்கே வந்து ஸ்டடி ஃபேர்ம் ஆன் பரந்தூர் ஏர்போர்ட். மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோம்னா என்டிகே, பிஎம்கே, தேமுதிக உட்பட அமமுக எல்லா கட்சியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குழப்பமான இதில் இருக்காங்க. குறிப்பாக இதில் என்டிகே, பாமகலாம் டேரெக்டாக அவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க ஸ்டாண்டு. அதே போல் டிவிகேவும் இப்போது பண்ணியிருக்கு. ஸோ பறந்துபட்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கட்சிகள், இந்த ஏகப்பட்ட கட்சிகளுக்கு உங்களுடைய ஒன்லைன் அட்வைஸ்னா என்ன சார்? இப்போதான் நான் வந்து அம்மாவை மிஸ் பண்ணுறேன். நான் ஓகே, கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்திருந்தாங்கன்னா முடி வச்சுட்டு அடிக்கல் நாட்டு இருப்பாங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு. கூடன்குளம்லேயும் எல்லாரும் பிரச்சனை ஆரம்பித்தாங்க. மேடம் டிசைடட் அதை ஆக்சுவலி மேடம் உபயோகப்படுத்தி அதை அவங்க வந்து நிறைய கன்செஷன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு நிறைய ஷேர் வாங்கினாங்க, பவர் ஷேரு வாங்கிட்டு அப்ரூவ் பண்ணாங்க, ஸ்மூத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல, இன்னி வரையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது கூடன்குளம்ல. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேணும் டிஎம்கே சைட்லேருந்து. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட கூட்டணி கட்சிகளே சில சமயம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன்னொன்று இவங்களோட பேகேஜ் அப்படிதான், இவங்களோட லெகசி, இவங்களோட பின்னாடி நடந்துட்டு விதமே அப்படிதான். ஸோ இவங்களோட ஃபுல்லாக இன்னும் ஸ்டாண்ட் எடுத்து வர முடியல. இவங்களே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஈவன் இந்த ஏர்போர்ட் விஷயத்தில் கூட அம்மா நினச்சிட்டு இருந்தா, அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தா அப்போ கூட சாய்ஸ் இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டோம், நியூ ஏர்போர்ட் வேண்டாம் அப்படின்னாங்க. அவங்க ஒத்துண்டு இருந்தாங்கன்னா அப்போவே ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்திருக்கும் அப்போயே ஏர்போர்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒன்று இதை தொடங்கிடணும் இன்னும் மும்முரமாக. இன்னொன்று என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்மர்ஸ்லாம் கூப்பிட்டு என்கேஜ் பண்ணி கரெக்டாக காம்பன்சேஷன் கொடுத்தாங்க வச்சு. கொச்சின் ஏர்போர்ட்டில் அப்படி தான் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே ஒத்துன்ட்டாங்க. இது வந்து மற்றவங்க தூண்டுதல்னால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களே தவிர அவங்களா அப்படி நடந்துக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க இப்போ திடீர்னு அது ஏர்போர்ட் இல்லைன்னு வச்சுட்டாங்க வச்சுக்கோ பரந்தூரில். இப்படி தான் ஆச்சு நந்திகிராமில், கல்கட்டாவில். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலில் உங்களால் தான் இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம், அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துருந்தா நாங்கள் இப்போ நல்லா இருந்திருப்போம் அப்படின்றாங்க. நானோ நந்திகிராம் எல்லாத்துலேயும் அங்கே. ஓகே, நானோ ஃபேக்ட்ரி போனதுனால இப்போ அங்கே இருந்த மக்களுக்கு தான் நஷ்டமே தவிர டாட்டாஸ்க்கு கொஞ்சம் நஷ்டம் இருந்தது. அதுலேருந்து அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க அவங்க. ஓகே, இவங்களுக்கு இனிமேல் யாருமே திரும்பி போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு அவங்க பண்ண கலாட்டாவில். ஓகே, அது மாதிரி தான் அவங்க பரந்தூருக்கு. இந்த ஏர்போர்ட் வரல வச்சுக்கோங்க, அந்த சுற்று வட்டாரமே அடிப்படும் இவங்களால. ஓகே, இன்னொன்று கூட சொல்லலாம், அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஏக்கர் கொடுத்தாங்க வச்சுக்க, அது பக்கத்துலேயே நிறையா டெவலப், அங்கே ஒரு பிளாட் கொடுத்துருங்க அவங்களுக்கு, அதோட வேல்யூ ஏர்போர்ட் வர அதோட வேல்யூ ஏறிண்டே வரும் இல்லையா, அது ஒரு காம்பன்சேட் மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு.
ஸோ லேண்ட் கம் கேஷ் மாதிரியும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். அது மாதிரி இதுவும் பண்ணியிருக்காங்க. இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ரைட் சொல்லுவாங்களே, ஏதாவது இன்ஃபேக்ட் இன்னொரு இடத்துல எங்கே 3 BHK இதுவே கொடுத்துடலாம், ஹவுஸே ஒரு நல்ல பில்டரோட ஹவுஸே கொடுத்துடலாம் எங்களுக்கு. ஏன்னா ஸோ அதில் நல்ல இன்னோவேட்டிவாக பாலிசிஸோட வரணும். அதை வந்து இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து இன்னும் இந்த சிஎம்க்கு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஸ்டாண்ட் எடுக்க வைக்கணும். அண்ட் சிஎம்மும் அம்மா மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இன்னும் இது மாதிரி வேசிலேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்க, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்புறம் ஏன்னா அவங்க இன்னொரு ஏர்போர்ட் எதாவது டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கேயே ஹோசூர் பக்கத்தில் இங்கே பெங்களூர் ஒன்று போட்டுருவாங்க, அப்படி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஏதோ போயிட்டு இருக்கு. ஓகே, கரெக்ட். ரொம்ப நன்றி சார். இதில் நிறைய சஜஷன் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டும் சரி, பிஜேபியும் சரி. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மளோட இருந்து இந்த பரந்தூர் விவகாரத்தில் பல விஷயத்தை விரிவாக தெளிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ அரவிந்த்.